வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை லோன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்கு ஸ்தானத்தில் இது 8ல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்பம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரலாம். குழந்தைகள் கொஞ்சம் நம்மகிட்ட ஏடாகரமாக பேசுறது, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3 4ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் உங்களுக்கு முயற்சியில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நம்ம சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஒரு எமோஷன்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும் வந்து வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறது, உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை தான், அது கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி திட்டாமல் உங்களுக்குள்ளே சுமூகமாக போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து கொஞ்சம் தந்தை சார்ந்த ஒரு திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்களை இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் பெரிய ஒரு முன்னேற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுக்தி இருந்தவங்க, ராகு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். சில நேரங்கள் வந்து நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு வந்து 2 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குடும்பம், குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்களோட முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா சின்ன சின்ன சோம்பேறித்தனம் அப்பப்போ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு சிறந்த ஒரு நல்ல வழிகளை கண்டிப்பாக காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபதி. புதன் வந்து 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பலமோடு இருக்கும்போது மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் பெரிய பெரிய லாபங்கள் சொல்லி ஏதாச்சும் வந்து எக்ஸிட்டாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அமைதியாக உட்காந்துருவீங்க. ஸோ எது நடந்தாலும் கொஞ்சம் யோசித்து முன்னேறுங்கள். அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்புல் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுத்துரும். இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறது, அவங்க குடும்பத்தை இவங்க திட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதுவும் டெய்லி பண்ணோம், இறைவனை வந்து நம்மளோட ஒன்றை வைக்கிற மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யார் யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது வந்து என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது வந்து குரு பேச்சில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே எப்படிலாம் வந்து குரு பயிற்சி உங்களை பாதிக்குங்கிறது வந்து என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1 உங்கள் லக்னத்துக்கு வந்து குரு
தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ வந்து குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் வந்து 5 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம் நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியாகும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வரும். ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7 7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறத எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கன்றது தான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இந்த நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார் பத்திரிகையெல்லாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்ன அவர் ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள் அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது அந்த தசாபுக்தியிலோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.